திருக்குறள் அதிகாரம் 90 பெரியாரை பிழையாமை. குறள் 891. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. விளக்கம்: ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் வல்லமையுடையவர்களின் ஆற்றலை அவமதிக்காமல் இருப்பது, தம்மை காக்க நினைப்பவர்கள் செய்யும் பாதுகாப்பான செயல்கள் அனைத்திலும் முதன்மையானது தலை ஆகும். மகாபாரதம். நாவ மன்யேத்த சவர்த்தான்வை சக்திமந்தோ ஹி தேஜசா தேஜஸ்விபிஹி அவஜ்ஞாதோ ந சிவம் வின்வதே நரஹா. விளக்கம்: தன்னுடைய தேஜஸால் எதையும் சாதிக்க வல்லவர்களை ஒருபோதும் அவமதிக்கக் கூடாது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்களை இகழ்பவன் வாழ்வில் எக்காலத்திலும் நன்மையை பெறமாட்டான். அவர்களின் கோபம் ஒருவனை சாம்பலாக்கிவிடும். மனுஸ்மிருதி. ந ஹிம்ஸ்யாத் சர்வபூதானி நாவமன்யேத் தபஸ்வினஹ ஆத்மனஹ ரக்ஷணார்த்தாய பூஜயேத் பலினோ நிஷம். விளக்கம்: எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. குறிப்பாக தவ வலிமை மிக்க பெரியவர்களை அவமதிக்கக் கூடாது. தன்னை தற்காத்துக் கொள்ள விரும்புபவன் அந்த ஆற்றல் மிக்கவர்களின் ஆசிர்வாதத்தையே தலையாய கடமையாக கொள்ள வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 891 உள்ள ஆற்றுவார் ஆற்றல் மற்றும் போற்றலுள் எல்லாம் தலை என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் மகாபாரதம், பெரியவர்களின் குற்றம் மற்றும் ரக்ஷண தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஆற்றுவார், த பவர்ஃபுல். இங்கே ஆற்றல் என்பது வெறும் உடல் வலிமை மட்டுமல்ல, அறிவுத்திறன், தவ வலிமை, அதிகார பலம் ஆகிய அனைத்தையும் குறிக்கும். சனாதன தர்மத்தில் பெரியவர்கள் என்பவர்கள் சமூகத்தின் வழிகாட்டிகள். அவர்களை இகழ்வது தர்மத்தின் வேரையே வெட்டுவதற்கு சமம். போற்றலுள் எல்லாம் தலை, சுப்ரீம் புரொடெக்ஷன். ஒருவன் தன் கோட்டையை பலப்படுத்தலாம், ஆயுதங்களை சேகரிக்கலாம். ஆனால் அவன் ஒரு பெரியவரின் சாபத்திற்கோ அல்லது வெறுப்பிற்கோ ஆளானால் அந்த பாதுகாப்பு அனைத்தும் வீணாகிவிடும். எனவே நல்லவர்களின் நன்மதிப்பை பெறுவதே சிறந்த கவசம், கவச் ஆகும். அவமரியாதை, டிஸ்ரெஸ்பெக்ட். சனாதன தர்மம் அதிதி தேவோ பவ மற்றும் ஆச்சாரிய தேவோ பவ என்கிறது. பெரியவர்களின் ஆற்றலை அலட்சியம் செய்வது அகங்காரத்தின் அடையாளம். அந்த அகங்காரமே ஒருவனின் வீழ்ச்சிக்கு தொடக்கமாக அமையும். குறள் 892. பெரியாரை பேணாது ஒழுகிற், பெரியாரால் பேரா இடும்பை தரும். விளக்கம்: ஆற்றல் மிக்க பெரியவர்களை மதித்து போற்றாமல் பேணாது ஒருவன் நடந்து கொண்டால் அந்த பெரியவர்களாலேயே அவனுக்கு எப்பொழுதும் நீங்காத பேரா பெருந்துன்பங்கள் வந்து சேரும். மகாபாரதம். அவமன்யேன மகாந்தம் யக சக்திமந்தம் தபஸ்வினம் தஸ்ய தேஜக க்ஷயம் யாதி ரோகக ஷோகக ச வர்த்ததே. விளக்கம்: தவ வலிமையும் ஆற்றலும் மிக்க பெரியவர்களை மகாந்தம் என்ற எவன் ஒருவன் அவமதிக்கிறானோ அவனது தேஜஸ், வலிமை அல்லது புகழ் தேய்ந்து போகும். அவனுக்கு தீராத நோய்களும் நீங்காத துயரங்களும் மேன்மேலும் வளரும். பெரியவர்களின் உதாசீனம் ஒருவனை நிம்மதியற்றவனாக்கும். மனுஸ்மிருதி. அக்ரோதக ஸ்ரத்ததானக ச பூஜயேத் ஸ்தவீரான் சதா அவமன்யாத் ஹதாக தஸ்ய ஆயுஹு கீர்த்திஹி பலம் யஷஹ. விளக்கம்: கோபத்தை விட்டு நம்பிக்கையுடன் எப்போதும் பெரியவர்களை ஸ்தவீரான் பூஜித்து மதிக்க வேண்டும். அவர்களை அவமதித்தால் ஒருவனது ஆயுள், புகழ், பலம் மற்றும் செல்வாக்கு ஆகிய நான்கும் உடனடியாக அழிந்து போகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 892 உள்ள பேரா இடும்பை, நீங்காத துன்பம் மற்றும் பெரியாரால் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ரிஷி அபராத மற்றும் ஷாப பலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. அபராத பலம். சனாதன தர்மத்தில் பெரியவர்கள் என்பது வெறும் வயதில் மூத்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தவ வலிமையாலும் அறிவாலும் உயர்ந்தவர்கள். அவர்களை அவமதிப்பது ஒரு பாவ மூட்டை போன்றது. அந்த பாவம் ஒருவனை துரத்திக் கொண்டே இருக்கும். பேரா இடும்பை, இன்க்யூரபிள் சாரோஸ். பெரியவர்களின் கோபம் அல்லது உதாசீனம் என்பது ஒரு நெருப்பு போன்றது. அவர்கள் தண்டிக்க வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் அவர்களது ஆற்றலுக்கு இழைக்கப்படும் அவமானம் இயற்கையிலேயே தீய விளைவுகளை உண்டாக்கும். இதைத்தான் வள்ளுவர் நீங்காத துன்பம் என்கிறார். விதிப்பயன்.
பெரியவர்களை எதிர்ப்பவன் தன் புண்ணிய கணக்கை இழக்கிறான். புண்ணியம் குறையும்போது அவனது பாதுகாப்பு கவசம் நீங்குகிறது. அவனுக்கு தீராத கஷ்டங்கள் உண்டாகின்றன. குறள் 893. கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்றுப்பவர்கண் இழுக்கு. விளக்கம்: தன் பகையினை வென்று அழிக்கவல்ல ஆற்றல் உடையவர்களிடத்தில் அடல் வேண்டின் ஆற்றுப்பவர் ஒருவன் தவறு இழுக்கு செய்வானாயின் அவன் யாரிடமும் கேட்காமலேயே கேளாது தான் கெட்டுப்போக துணிந்து விட்டான் என்று பொருள். அதாவது அழியப் போகிறவனே பெரியவர்களிடம் வம்பு வைப்பான். மகாபாரதம்: விநாசகாலே விபரீத புத்திஹி ந ஷ்ருணோதி ஹிதம் வஜஹ, அவமன்யதே சமர்த்தான் யஹ ச வினஷ்யதி சபாந்தவஹ. விளக்கம்: ஒருவனுக்கு அழிவு காலம் வரும்போது அவனது அறிவு தலைகீழாக மாறும். அவன் நல்லவர்களின் அறிவுரையை கேட்க மாட்டான். ஆற்றல் மிக்கவர்களை அவமதிப்பவன் தன் சுற்றத்தாருடனும் புகழுடனும் சேர்த்தே அழிகிறான். இது தற்கொலைக்கு சமமான செயல். மனுஸ்மிருதி: அவக்ஞயா ஹதாக பூர்வம் பஹவஹ சவிநாஷினஹ, சக்திமத்பிர் விரோதேன ந கஷ்சித் சுகமீததே. விளக்கம்: முன்பு வாழ்ந்த பல அரசர்கள் பெரியவர்களை அலட்சியம் செய்ததாலேயே அழிந்து போனார்கள். பேராற்றல் கொண்டவர்களுடன் விரோதம் வைத்துக்கொண்டு ஒருவனும் இன்பமாக வாழ்ந்ததில்லை. அத்தகைய பகை ஒருவனை வேரோடு சாய்த்துவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 893 உள்ள கெடல் வேண்டின் மற்றும் ஆற்று பவர்கண் இழுக்கு என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் அத்யந்த விநாசம் மற்றும் விவேக சூன்யம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. விநாசகாலே விபரீத புத்திஹி. சனாதன தர்மத்தின் புகழ்பெற்ற நீதி இது. ஒருவன் அழியப் போகிறான் என்றால் அவனுக்கு முதலில் புத்தி மழுங்கும். அந்த மழுங்கிய புத்தியால்தான் அவன் ஆற்றல் மிக்க பெரியவர்களிடம் இழுக்கு, அதாவது தவறு செய்வான். அடல், பவர் டு டிஸ்ட்ராய். இங்கே அடல் என்பது தர்மத்தின் வலிமையை குறிக்கும். தர்மத்தின் வழியில் நிற்கும் பெரியவர்களுக்கு தீங்கு செய்வது எரியும் நெருப்பை தன் கையால் அணைக்க முயல்வதை போன்றது. அது அணையாது, கைதான் கருகும். கேளாது செய்க. பெரியவர்களை பகைக்கும்போது அவனுக்கு யாரும் புத்தி சொல்ல தேவையில்லை. அவனது அந்த தவறான செயலே அவனை அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்லும். குறள் 894. கூற்றத்தை கையால் வெளித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல். விளக்கம்: எதையும் செய்து முடிக்கவல்ல ஆற்றலுடையவர்களுக்கு, அதாவது ஆற்றுவார்க்கு, அந்த ஆற்றல் இல்லாதவர்கள் ஆற்றாதார் தீங்கு செய்தல் இன்னா செயல் தானே தன் கையால் யமனை, அதாவது கூற்றத்தை சைகை காட்டி அழைப்பதை போன்றதாகும். விழித்தற்றால், அதாவது இது தேடி சென்று மரணத்தை வரவேற்பதாகும். மகாபாரதம்: யோ பலிஷ்டம் அபிகத்ய அல்பவீர்யோ விரோதயேத் மிருத்யும் ச விஹ்யயதி ஏவ ஹஸ்தேன ந சம்ஷயஹ. விளக்கம்: குறைந்த வலிமை கொண்ட ஒருவன் அல்பவீர்யோ, மிகுந்த பலமுடையவனுடன் பலிஷ்டம் பகைத்து கொண்டால் அவன் சந்தேகமின்றி தன் கையாலேயே யமனை, அதாவது மிருத்யும் அழைக்கிறான் என்று பொருள். அது தற்கொலைக்கு சமமான ஒரு செயலாகும். மனுஸ்மிருதி: யதா ஹஸ்தேன மிருத்யும் து ஆஹ்வயதி துர்மதிஹி ததா சக்திமதஹ சத்ருஹு ஆத்மானம் வினிஹந்திஹி. விளக்கம்: புத்தியில்லாத ஒருவன் எப்படி தன் மரணத்தை தானே வரவழைத்துக் கொள்கிறானோ அதுபோலவே பேராற்றல் கொண்டவர்களை பகைப்பவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். ஆற்றல் மிக்கவர்களின் கோபம் எரிமலை போன்றது. அதில் சிக்கிய புழு உயிர் பிழைக்க முடியாது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 894 உள்ள கூற்றத்தை கையால் விழித்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் கால தண்டனை மற்றும் ஆத்மஹத்யா, அதாவது தன்னைத்தானே அழித்தல் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. கூற்றம், லார்ட் ஆஃப் டெத். சனாதன தர்மத்தில் யமன் என்பவர் காலத்தின் வடிவம். காலம் கனியும்போது யாராலும் தப்பிக்க முடியாது. ஆனால் பெரியவர்களிடம் வம்பிழுப்பது அந்த காலத்தை அகாலமாக தேடி செல்வதாகும். ஆற்றாதார், த வீக். இங்கே ஆற்றல் என்பது வெறும் சரீர பலம் மட்டுமல்ல, தர்மபலம் மற்றும் தபபலம். தர்மத்தின் துணையில்லாதவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் ஆற்றாதார், அதாவது வலிமையற்றவன்தான். விழித்தல், இன்விடேஷன். நாம் ஒருவரை மரியாதையாக அழைப்பது போல ஆபத்தை விரும்பி அழைப்பது இது. விநாசகாலே விபரீத புத்தி என்பார்களே, அது இதுதான். குறள் 885.
யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்துப்பின் வேந்து செறப்பட்டவர். விளக்கம்: வெல்லும் வலிமை, அதாவது வெந்துப்பு உடைய அரசனால், அதாவது வேந்து, கோபிக்கப்பட்டவர்கள், அதாவது செறப்பட்டவர், தப்பித்துக் கொள்வதற்காக எந்த நாட்டிற்குச் சென்றாலும், அதாவது யாண்டு சென்று, எக்காலத்திலும், அதாவது யாண்டும் உயிர் பிழைத்து வாழ முடியாது. மகாபாரதம். யஸ்ய பிரசாதே பத்மாஸ்யாத் விஜயश्च விமர்தனே மிருத்யுश्च வசதி க்ரோதே ச ராஜா தேவதா ஸ்மிருதः. விளக்கம்: எந்த அரசனுடைய அருளில் செல்வம் நிலைக்கிறதோ, எவனுடைய போரில் வெற்றி கிடைக்கிறதோ, எவனுடைய கோபத்தில் யமன் வசிக்கிறானோ, அந்த அரசன் தெய்வத்திற்கு சமமானவன். அவனது கோபத்திற்கு ஆளானவன் உலகத்தின் எந்த மூலைக்குச் சென்றாலும் மரணத்திலிருந்து தப்ப முடியாது. மனுஸ்மிருதி. பாக்யம் ந வித்யதே தஸ்ய யஸ் சாஸ்திரம் அதிகச்சதி ராஜகிருத்தேன தக்தஸ்ய ந குத்ராபி அஸ்தி ஜீவனம். விளக்கம்: அரசனின் ஆக்ஞையை மீறி அவனது கோபக் கனலால் எரிக்கப்பட்டவனுக்கு, அதாவது தக்தஸ்ய, இந்த பூமியில் எங்குமே வாழ்விடம் இல்லை. அவன் காடு மலை என எங்கு ஓடி ஒளிந்தாலும் அரசனின் நீதியான தண்டனை அவனை தேடி வந்து அழிக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 885 உள்ள யாண்டு சென்று யாண்டும் உளராகார் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ராஜதண்டம் மற்றும் நியதி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. வேந்து, த ரூலர் ஆர் அத்தாரிட்டி. சனாதன தர்மத்தில் அரசன் என்பவன் இந்திரன், யமன், வருணன் போன்ற எண்வகை தெய்வர்களின் அம்சமாக கருதப்படுகிறான். எனவே அவனது நீதி என்பது தெய்வ நீதியாக பார்க்கப்படுகிறது. வெண்துப்பு, மைட்டி பவர். துப்பு என்றால் வலிமை. வெல்லும் வலிமை மிக்க ஒரு அதிகார வர்க்கத்தை எதிர்த்துவிட்டு ஒரு தனி மனிதன் எங்கும் தலைமறைவாக வாழ முடியாது. தர்மத்தின் கரங்கள் நீண்டவை. எங்கும் உயிர் வாழ முடியாது. ஒருவன் தன் கர்ம வினையிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது போல, தர்மத்தின் காவலனான அரசனை பகைத்தவன் உலகத்தில் எங்கு சென்றாலும் பாதுகாப்பின்றி அலைவான். அவனை மற்ற அரசர்களும் ஏற்க மாட்டார்கள். குறள் 896. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம், உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். விளக்கம்: ஒருவன் நெருப்பினால், எரியால் சுடப்பட்டாலும் கூட அதிலிருந்து தப்பிப் பிழைத்துக் கொள்ள உய்வு வாய்ப்பு உண்டு. ஆனால் தவ வலிமையும் அறிவு ஆற்றலும் மிக்க பெரியவர்களிடத்தில் தவறு செய்து பிழைத்தொழுகுவார். அவர்களது கோபத்திற்கு ஆளானவர்கள் ஒருபோதும் பிழைக்க மாட்டார்கள். மகாபாரதம். அக்னி தக்தாக பிரரோஹந்தி சூரிய தக்தாக ச பாரத பெரியார் குரோத தக்தானாம் ந மூலமபி அவசிஷ்யதே. விளக்கம்: நெருப்பினால் எரிக்கப்பட்ட செடி கூட மீண்டும் துளிர்க்கலாம். பிரரோஹந்தி. சூரிய வெப்பத்தால் காய்ந்தவை கூட மழை பெய்தால் பிழைக்கலாம். ஆனால் பெரியவர்களின் கோபத்தினால் எரிக்கப்பட்டவர்களுக்கு வேர்கூட மிஞ்சாது. ந மூலமப்பி அவசிஷ்யதே. அவர்கள் முழுமையாக அழிந்து போவார்கள். மனுஸ்மிருதி. அக்னிஹி தஹதி கார்யேன அசக்திஹி தஹதி தேஜசா பெரியார் அபராதேன சகுலம் நஷ்யதி த்ருவம். விளக்கம்: நெருப்பானது தன்னை தொடுபவரை மட்டுமே சுடும். ஆனால் பெரியவர்களிடம் செய்யும் அபராதம், அதாவது தவறு, ஒருவனது தேஜஸை அழிப்பதோடு அவனது மொத்த குலத்தையுமே, சகுலம், நிச்சயமாக அழித்துவிடும். நெருப்பைவிடப் பெரியவர்களின் கோபம் மிகவும் நுட்பமானது மற்றும் கொடியது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 896 உள்ள எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பிராயஷ்சித்தம் மற்றும் பிரம்மதளம், டிவைன் எனர்ஜி
ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. நெருப்பு விசஸ் பெரியார் கோபம். நெருப்பு என்பது ஜடப்பொருள். அது உடனே மட்டுமே சுடும். ஆனால் பெரியவர்களின் கோபம் என்பது ஆத்ம சக்தி சார்ந்தது. இது ஒருவனின் புகழையும் புண்ணியத்தையும் எதிர்காலத்தையும் சேர்த்தே சுட்டெரிக்கும். உய்யார் கெனாட் சர்வைவ். சனாதன தர்மத்தில் ஒரு சாபத்தையோ அல்லது பெரியவர்களின் கோபத்தையோ கடந்து செல்வது என்பது விதியை எதிர்ப்பதற்குச் சமம். நெருப்பு காயத்திற்கு மருந்து உண்டு. ஆனால் பெரியவர்களின் கோபத்திற்கு தீர்வு காண்பது மிக கடினம். அதிமானுஷ சக்தி. பெரியவர்கள் என்பவர்கள் இங்கே வெறும் மனிதர்களாக பார்க்கப்படுவதில்லை. அவர்கள் பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்திருப்பவர்கள். அவர்களை எதிர்ப்பது என்பது இயற்கையை எதிர்ப்பது போன்றது. குறள் 897. வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் எண்ணாம் தகைமாண்ட தக்கார் செறின். விளக்கம். நல்ல தகுதிகள் தகை நிறைந்த பெரியவர்கள் தக்கார் ஒருவனை பார்த்து கோபிப்பாரானால் செறின் அந்த ஒருவனுக்கு பல வகை சிறப்புகள் கொண்ட வாழ்க்கையும் வகைமாண்ட வாழ்க்கையும் வானளவு உயர்ந்த செல்வமும் வான்பொருளும் இருந்தும் என்ன பயன்? அவை அனைத்தும் ஒரு நொடியில் அழிந்து போகும். மகாபாரதம். ந ஸ்ரீ திஷ்டதி துர்விருத்தே ந ஸ்ரீ திஷ்டதி மக்னதி தர்ம ஆத்மபிக்ருதே கோபே ஸ்ரீ நஷ்யதி சபாந்தவா. விளக்கம். தர்மத்தின் வழியில் நடக்கும் பெரியவர்களின் கோபத்திற்கு கோபே ஆளானவனிடம் செல்வம் ஸ்ரீ தங்குவதில்லை. அவனிடம் எவ்வளவு பெரிய ராஜ்யமும் செல்வமும் இருந்தாலும் அவன் பெரியவர்களை மதிக்காதபோது அவனது ஐஸ்வர்யங்கள் அவனை விட்டு ஓடிவிடும். சுற்றத்தாருடன் அவன் வறுமையை அடைவான். மனுஸ்மிருதி. தபஸ்வினாம் அபராதேன வான்பொருளும் வினஷ்யதி ஆயுஹ் குலம் ததா ஸ்ரீஷ்ச தஹத்யக்நிரிவ துருவம். விளக்கம். தவ வலிமைமிக்க பெரியவர்களிடம் அபராதம் தவறு செய்தால் வானளவு உயர்ந்த பொருளும் அழிந்துவிடும். நெருப்பு எப்படி பொருட்களைச் சுட்டு பொசுக்குமோ அப்படி பெரியவர்களின் கோபம் ஒருவனது ஆயுளையும் குலத்தையும் அவனது செல்வம் அனைத்தையும் நிச்சயமாக எரித்துவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 897 உள்ள வகைமாண்ட வாழ்க்கை மற்றும் தக்கார் செறின் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் தர்ம தளம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. தக்கார் த worthy ones. சனாதன தர்மத்தில் தக்கார் என்பவர்கள் ஆத்ம ஞானம் பெற்றவர்கள். அவர்களின் மனம் அமைதியானது. ஆனால் அவர்கள் அநீதியைக் கண்டு கோபிப்பாரானால் அது பிரபஞ்சத்தின் நீதியாகவே மாறுகிறது. வான்பொருள் வாஸ்ட் வெல்த். செல்வம் என்பது லக்ஷ்மி. லக்ஷ்மி எங்கே தங்குவாள் என்பதற்கு சில விதிகள் உள்ளன. பெரியவர்களை மதிக்காத இடத்தில் லக்ஷ்மி தங்கமாட்டாள் என்பது சனாதன விதி. அலக்ஷ்மி பிரவேசம். எண்ணாம் வாட் இஸ் த யூஸ்? ஒருவன் எவ்வளவு பலமான கோட்டைக்குள் இருந்தாலும் புண்ணிய பலம் தீர்ந்துவிட்டால் அந்த செல்வத்தால் அவனை காப்பாற்ற முடியாது. புண்ணியம் தீர்வதற்கு பெரியவர்களின் கோபம் ஒரு முக்கிய காரணமாகிறது. குறள் 898. குன்றன்னார் குன்றமதிப்பின் குடியொடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து. விளக்கம். மலை போன்ற குணமும் தவ வலிமையும் உடைய பெரியவர்களை குன்றன்னார் ஒருவன் குறைவாக மதித்து தவறு செய்வானானால் குன்ற மதிப்பின் இந்த உலகில் நிலை பெற்று வாழ்வது போன்ற வலிமை கொண்டவர்களும் நின்றன்னார் தம் குடியோடு குடும்பத்தோடு வேறற்று அழிவர். மகாபாரதம். ஏ கோபயந்தி மேரு சமான் தபஸ்வினக ஞான நிஷ்டான் தே நஷ்யந்தி சகுலாக அச்சுதாக அபிகிருதாக யதா. விளக்கம். மேரு மலைக்கு ஒப்பான மேரு சமான் தவ வலிமையும் ஞானமும் கொண்ட பெரியவர்களை எவர் கோபமடையச் செய்கிறார்களோ அவர்கள் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டவர்களைப் போல தம் குலத்தோடு சகுலாக அழிந்து போவார்கள். அவர்கள் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும் தர்மத்தின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. மனுஸ்மிருதி. குன்றன்னார் அபராதேன குலமேவ வினஷ்யதி ந ஸ்தாஸ்யதி மகத்பிகி விரோதேன மகீதலே. விளக்கம். மலை போன்ற ஆற்றல் கொண்ட பெரியவர்களிடம் செய்யும் குற்றத்தால் ஒருவனது குலமே அழிந்துவிடும். பெரியவர்களுடன் விரோதம் கொண்டவன் இந்த நிலத்தின் மீது ஒருபோதும் நிலை பெற்று நிற்க முடியாது. அவனது வேர்கள் அறுக்கப்பட்டுவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது?
திருக்குறள் 898 உள்ள குன்றன்னார் மற்றும் குடியொடு மாய்வர் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் அசல புத்தி, அசையாத அறிவு மற்றும் வம்ச நாசம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. குன்றன்னார் இம்மூவபிள் லைக் அ மவுண்டன். சனாதன தர்மத்தில் ஞானிகளை அசலர் என்பார்கள். மலை எப்படி புயலால் அசையாதோ அப்படிப்பட்ட மன உறுதி கொண்டவர்கள் அவர்கள். அவர்களை அசைக்க நினைப்பவன் தானே சிதைந்து போவான். குடியொடு மாய்தல், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த என்டையர் லைனேஜ். ஒரு தனிமனிதன் செய்யும் தவறு ஏன் அவனது குடியையே அழிக்கிறது? சனாதன தர்மத்தின்படி பெரியவர்களுக்கு செய்யும் துரோகம் குலதோஷமாக மாறுகிறது. அது அந்த வம்சத்தின் புண்ணிய தளம் முழுவதையும் அழித்துவிடும். நின்றன்னார், தோஸ் ஹூ சீம்ட் பெர்மனன்ட். சில மனிதர்கள் தங்களுக்கு அதிகாரம், பணம் இருப்பதால் தாங்கள் வீழ்த்தப்பட முடியாதவர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் பெரியவர்களின் சாபமோ அல்லது அதிருப்தியோ அத்தகைய நிரந்தரமானவர்களை கூட ஒரு நொடியில் இல்லாமலாக்கிவிடும். குறள் 899. ஏந்திய கொள்கையார் சீரின், இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும். விளக்கம். உயர்ந்த கொள்கைகளையும் ஏந்திய கொள்கையார், அவற்றை வழுவாமல் கடைப்பிடிக்கும் தவ வலிமையையும் உடையவர்கள் ஒருவனை பார்த்து கோபிப்பாரானால் சீரின், அந்த ஒருவன் நாடாளும் மன்னனாகவே வேந்தன் இருந்தாலும் அவனது ஆட்சிகாலம் முடிவதற்கு முன்பே இடைமுறிந்து தன் அரசுரிமையை இழந்து அழிந்து போவான். மகாபாரதம். தபஸ்வினக கிருத்த மாத்ராக பிருத்திவீம் அபி தஹ்யுரே யஸ்ய கோபாத் பவேத் ஸ்தானாத் ஷ்ரக்ரோ அபி பரிஹீயதே. விளக்கம். தவ வலிமை உடையவர்கள் கோபம் கொண்டால் இந்த ஒட்டுமொத்த பூமியையுமே சுட்டெரிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். எவனுடைய கோபத்தினால் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனே ஷ்ரக்ரோ தன் பதவியிலிருந்து ஸ்தானாத் கீழே தள்ளப்படுவானோ, அத்தகைய ஆற்றல் படைத்த பெரியவர்களை பகைத்துக் கொள்பவன் எவனும் நிலைக்க மாட்டான். மனுஸ்மிருதி. தர்மனிஷ்டான் யதா விப்ரான் அவமன்யேத் நராதிபக ச ராஜ்யாத் பிரம்ஷதே சீக்கிரம் அக்னௌ பூலமிவ அக்ருதம். விளக்கம். தர்மத்தில் நிலைத்திருக்கும் பெரியவர்களை எந்த ஒரு அரசன் நராதிபக அவமதிக்கிறானோ அவன் நெருப்பில் விழுந்த பஞ்சை போல அக்னௌ தூலம் மிக விரைவில் தன் ஆட்சியை இழந்து அழிந்து போவான். அவனது அதிகாரம் அவனை ஒருபோதும் காப்பாற்றாது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 899 உள்ள ஏந்திய கொள்கையார் மற்றும் இடைமுறிந்து என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் சத்தியவிரதம் மற்றும் பதப்பிரம்சம், பதவி இழப்பு ஆகியவற்றுடன் இணைகின்றன. ஏந்திய கொள்கையார், ஹை மாரல் பிரின்சிபிள்ஸ். சனாதன தர்மத்தில் ஒருவனின் வலிமை அவனது பதவியிலோ அல்லது ஆயுதத்திலோ இல்லை, அவன் கடைப்பிடிக்கும் சத்தியம், உண்மை மற்றும் தர்மத்தில்தான் இருக்கிறது. அத்தகைய கொள்கை வீரர்களை சீண்டும்போது அந்த தர்மமே அவர்களை பாதுகாக்கும் அரணாக மாறி எதிரியை அழிக்கும். இடைமுறிந்து, ஸ்னாப்பிங் இன் த மிடில். ஒரு மரம் வலுவாக தெரிந்தாலும் நடுவிலேயே ஒடிந்து விழுவது போல ஒரு மன்னனின் அதிகாரம் அதன் ஆயுள் முடிவதற்கு முன்பே நிலைகுலைந்து போகும். இது அகால வீழ்ச்சி எனப்படும். வேந்தனும் வேந்து கெடும். இங்கே வேந்து என்பது பதவி மற்றும் அதிகாரம் இரண்டையும் குறிக்கும். பதவி போவதோடு மட்டுமல்லாமல் அவனது மன்னன் என்ற கௌரவமும் சிறப்பும் அழிந்துவிடும். குறள் 900. இறந்தமைந்த சார்புடையர் ஆயினும் உய்யார், சிறந்தமைந்த சீரார் செறின். விளக்கம். மிகவும் மேன்மை வாய்ந்த சிறப்புகளை சீரார் உடைய பெரியவர்கள் ஒருவனை குறித்து கோபிப்பாரானால் செறின், அவன் அளவில்லாத இறந்தமைந்த பலமான பற்றுக்கோடுகளை சார்புடையர் அல்லது பாதுகாப்புகளைக் கொண்டிருந்தாலும் அழிவிலிருந்து தப்பிப் பிழைக்க உய்யார் மாட்டான். மகாபாரதம். ந பலம் ந ச மித்ராணி ந ச அஸ்திராணி ந ச விக்ரமஹ ரக்ஷந்தி தர்மஹீனம் தூ ஷாபதக்தம் மகாத்மனா. விளக்கம். மகாத்மாக்களின் கோபத்தால் அல்லது சாபத்தால் எரிக்கப்பட்ட ஒருவனை அவனது உடல் பலமோ அவனது நண்பர்களோ அவனிடமுள்ள திவ்ய அஸ்திரங்களோ அல்லது அவனது வீரமோ விக்ரமக ஒருபோதும் காப்பாற்றாது. தர்மம் தவறியவனை எந்த சார்பும் பாதுகாப்பும் காக்க முடியாது. மனுஸ்மிருதி. யதா வஜ்ரம் வினஷ்யேது கவசேனாபி ரக்ஷிதம் ததா மகானுபாவானாம் குரோதாத் ந அஸ்தி ரக்ஷணம். விளக்கம்.
ஒருவன் கவசம் அணிந்திருந்தாலும் மின்னல் எப்படி அவனை தாக்கி அழிக்குமோ அதுபோலவே மகாத்மாக்களின் கோபத்திலிருந்து தப்பிக்க எந்த பாதுகாப்பும் இல்லை. ஒருவன் மலைக்கோட்டைக்குள் ஒளிந்திருந்தாலும் பெரியவர்களின் சீற்றம் அவனை அங்கே வந்து சுட்டெரிக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 900 உள்ள இறந்தமைந்த சார்பு மற்றும் சீரார் செறின் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் தெய்வ பலம், அதாவது தெய்வீக ஆற்றல், மற்றும் ஆශ්‍රய தோஷம், அதாவது தவறான ஆதரவு ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. சீரார், தோஸ் வித் ஸ்பிரிச்சுவல் எக்ஸலன்ஸ். இங்கே சீர் என்பது தவத்தின் மூலம் பெற்ற தெய்வீக கலையையும் சீலத்தையும் குறிக்கும். அவர்கள் அமைதியாக இருக்கும் வரை உலகம் செழிக்கும். அவர்கள் சீறினால் அது பிரபஞ்சத்தின் சமநிலையை குலைப்பவர்களை தண்டிக்கும் கருவியாக மாறும். சார்பு, சப்போர்ட் ஆர் அலையன்ஸ். ஒருவனுக்கு பலமான இராணுவம் இருக்கலாம், பெரிய பணக்கார நண்பர்கள் இருக்கலாம், அல்லது உலகமே அவனுக்கு துணையாக இருக்கலாம். இறந்தமைந்த சார்பு. ஆனால் இவை அனைத்தும் லௌகீக, அதாவது உலகியல் சார்ந்தவை. பெரியவர்களின் கோபம் ஆலௌகீக, அதாவது தெய்வீக ஆற்றல் கொண்டது. ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் எப்படி சூரியனுக்கு முன் நிற்க முடியாதோ அப்படி இந்த உலகியல் சார்புகள் பெரியவர்களின் ஆற்றலுக்கு முன் செயலிழந்துவிடும். உய்யார், கெனாட் எஸ்கேப். சனாதன தர்மம் வினைப்பெயரை எவராலும் வெல்ல முடியாது என்கிறது. ஒரு பெரியவரின் கோபம் என்பது ஒருவனின் தீய வினையின் வெளிப்பாடே ஆகும். எனவே விதியை வெல்லும் ஆற்றல் எந்த சார்புக்கும் இல்லை.